2.25 சென்ட் 20க்கு 60 அப்படிங்கிற டிசைனில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஹால் 16க்கு 16 ஹால் அப்படிங்கிற பேசிஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூமோட. மேலே பாருங்கள் எவ்வளோ எலிவேஷன் பண்ணி எவ்வளோ டிசைன் பண்ணி கலர்ஃபுல்லாக வீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் போது எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்யவே வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 8 இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரைனட்ல போட்டு வச்சிருக்காங்க. பெட்ரூமு வாங்க போய் பார்ப்போம். பெட்ரூம்ல வந்து பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா இருக்குது அப்படின்ட்டு நீங்களே அசந்து போயிருவீங்க. மக்களே வணக்கம். எம்பி ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் வெல்கம் பேக் டு. பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பிளான் பண்ணி டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிசைன் பண்ணி ஃபுல்லாகவே பெயிண்டிங்கு பட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு டிசைன் பண்ணி ஃபுல்லாகவே நமக்காக ரெடி பண்ணி சேல்ஸ்க்கு இருக்குது. நேராக நம்ம கேட்டை நீக்கி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு தண்ணி தொட்டி ஒன்று இருக்குங்க. தண்ணி தொட்டிக்கு அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குது. போர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு இங்கேயே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிங்கன்னா போது டேரெக்டாக தண்ணி வந்து தொட்டிக்குள்ளே விழுந்துடும். தொட்டியிலேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா படிக்கடியில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கனால அது அப்படி இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கார் நிறுத்தி ஒரு 4-5 டூ வீலர் நிறுத்துகிற மாதிரி அந்தளவுக்கு ஃபுல்லாகவே இடம் இருக்குது. தாராளமாக வந்து ஒரு கார் நிறுத்தி ஒரு 4 டூ வீலர் நிறுத்திக்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே இடம் இருக்குது. இப்படியே நேராக உள்ளே போனோம்னா சைடில் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ இடம் இருக்குதுன்னு. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி அகலம் இருக்குது. வீட்டை சுற்றியுமே ஒரு 2 அடி அகலம் இருக்குது. அதுக்கப்புறம் படி பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் போட்டு ஃபுல்லாகவே நிலவு சுற்றியுமே ஃபுல்லாக கிரானைட் போட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. கதவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரக்கதவு தாங்க வச்சுருக்காங்க. ரெடி பண்ணி சேல்ஸ்க்கு இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் 20க்கு 60 அப்படிங்கிற டிசைனில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு, அப்புறம் கார் பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. அப்புறம் நேராக உள்ளே வந்தீங்கன்னா ஹால் 16க்கு 16 ஹால் அப்படிங்கிற பேசிஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூமோட. மேலே பாருங்கள் எவ்வளோ எலிவேஷன் பண்ணி எவ்வளோ டிசைன் பண்ணி கலர்ஃபுல்லாக வீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் போது எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்யவே வேண்டியதில்லை. அந்தளவுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க. லைட்டிங் முதற்கொண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலராக லைட் போட்டு ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பால் காய்ச்சினா மட்டும் போது அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ ஜன்னல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 அடி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபுல்லாக இடம் விட்டு ஜன்னல் வச்சு காத்தோட்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஹால்லேருந்து நேராக உள்ளே வந்தோம்னா ஒரு சின்னதாக வந்து குட்டியாக டைனிங் ஹால் போட்டு வச்சுருக்காங்க. டைனிங் ஹாலில் கூட பாருங்கள் ஜன்னல்லாம் வச்சு நமக்கு காத்தோட்டமாக இருக்கிறதுக்கோசரம் ஜன்னல் வச்சுருக்காங்க. எப்படிங்க 2 ஜன்னல் இருக்குது. காத்தோட்டமாக நல்லா நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம். மேலே ஃபேன் போட்டுக்கலாம். கரெக்டாக அளவாக ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நேராக டைனிங் ஹால் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 8 இருக்குதுங்க. அப்புறம் பொருள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் இடம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரைனட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கிரைனட் தாங்க. ஃபுல்லாகவே கிரைனட் தான். கிச்சன் டாப் கூட ஃபுல்லாக கிரைனட் தான். மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அடிச்சிருக்காங்க. லைட்டெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் இதில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு பாருங்கள் ஃபுல்லாக எஸ்எஸ் பைப்பு போட்டு வச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து வீடெல்லாம் கட்டி ரெடியாக இருக்கிறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு ஆரோவே போடுறதா இருந்ததுன்னா இதில் வந்து ஆரோ டேங்க் இங்கே ஒரு செட் பண்ணி பைப்பெல்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது. சுவிட்ச் போர்டு பக்கத்துலேயே இருக்குது. ஆரோ போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான ரூமு பெட்ரூமு வாங்க போய் பார்ப்போம். ஹால்லேருந்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குங்க. இதில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு 8க்கு 16ங்க. அட்டாச் பாத்ரூமோடு இருக்குங்க.
பெட்ரூம்ல வந்து பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே அசந்து போயிடுவீங்க. நம்ம சின்ன குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி பெட்ரூம்லாம் கொடுத்துருந்தோம்னா அவ்வளோ ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணியும் இருப்பாங்க. ஏன்னா அந்த பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக பேர்ட்ஸ்லாம் பறக்கிற மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நமக்கு டோர்லாம் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா பெருசாக இருக்குங்க. நீங்கள் ஜாலியாக ஆட்டம் போட்டு 4 பேர் குளிக்கலாம். அதில் பார்த்தீங்களா 2 பேர் கை தூக்கி நீட்டிட்டு நின்னாலுமே அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? பெட்ரூமுக்கும் பார்த்துங்க ஜன்னல் இருக்குது. வீட்டை சுற்றியும் மெயினாக ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, வீட்டை சுற்றியும் 1 அடி 1.5 அடி காத்தோட்டம் இருக்கிற மாதிரி இடம் விட்டு நல்லா கட்டியிருக்காங்க. சரிங்களா? காற்று வராது உப்புசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு தேவையே இல்லை. அடுத்த பெட்ரூம் போய் பார்ப்போங்களா? இது பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் தான் இந்த பெட்ரூம் போட்டிருக்காங்க. இதுலேயுமே எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது. செல்ஃபு பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் தான் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. டியூப் லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்கில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சப்போஸ் இந்த வீடு இருக்கா இல்லையான்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர்றேன் நான். அந்த நம்பரை வந்து இருந்ததுன்னா இந்த வீடு சேலுக்கு இருக்குது, இல்லை அப்படின்னா வீடு வித்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? டோர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வுட்டில் தாங்க போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? மர கதவுல தான் போட்டிருக்கு ஃபுல்லாகவே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.